TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்கள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. 13வது திருத்தத்தில் பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் மீண்டும் பறிக்கப்படாதவாறு அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆதரவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தின் தலையீடுகளால் நாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், பிரம்டன் நகர மேயர் தெரிவித்துள்ளார். சுயநல அரசியல்வாதிகள் சிலர் தமது அரசியல் நலன்களுக்காக மக்களை தவறான திசையிலே வழிநடத்த முனைகின்றனர் என டக்ளஸ் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நாட்டின் 9வது நிறைவேற்றுத்துறை அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் வேட்புமனுக்களை பொறுப்பேற்றல் இன்று இடம்பெறவுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் காலை 9 மணி முதல் 11 மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 பேர் வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 22 பேரும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒரு வேட்பாளரும், சுயேட்சை வேட்பாளராக 17 பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு 41 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் 35 பேர் மாத்திரம் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்து போட்டியிட்டனர். 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. கட்டுப்பணம் செலுத்துவதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இக்காலப்பகுதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிரிதொரு அரசியல் கட்சி மற்றும் சுயாதீன வேட்பாளர் என்ற அடிப்படையில் 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். கட்டுப்பணம் செலுத்தல்களுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்று புதன்கிழமை நண்பகலுடன் நிறைவடைந்தது. தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் தொடர்பில் முற்பகல் 9 மணி முதல் 11:30 வரையான காலப்பகுதியில் எவரேனும் வேட்பாளர் அல்லது அத்தகைய எதிர் வேட்பாளரின் பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் கைச்சாத்திட்டவர் அல்லது பிரிதொருவர் ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும். வேட்பாளர்கள், வேட்பாளரின் வேட்பு மனு பத்திரத்தில் கையொப்பமிட்டவர்கள், வேட்பாளர் ஒருவர் சார்பாக 3 விருந்தினர்கள், அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அனுமதியுடன் வேட்பு மனு தாக்கல் அறிக்கையிடுவதற்கு அனுமதி பெற்ற ஊடகவியலாளர்கள், தேர்தல்கள் ஆணைக்குழுவில் அனுமதி பெற்ற பணிக்குழுவினர், துணைநிலை சேவை வழங்கும் நிறுவன சேவையாளர்கள், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஊழியர்கள், வேட்பாளர்களின் பிரத்யேக பாதுகாப்பு அலுவலர்கள் மாத்திரமே காலை 9 மணி முதல் 2 மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள சரண மாவட்டத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இன்று காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சரண மாவட்டத்தை மூடப்பட்டிருக்கும். பொதுமக்களின் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் இக்கால பகுதிக்குள் சரண மாவட்டத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே சரண மாவட்டத்தை பயன்படுத்துவோர் போக்குவரத்து வசதிகளை ராஜகிரிய பஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள நுழைவு பாதை வழியாக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து இணைய வழியாக கலந்து கொள்ளும் ஒன்று கூடல் லண்டனில் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை ட்ரினிட்டி சென்டர், ஈஸ்ட் அவென்யூ, லண்டன், E12 S6G. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஓர் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களின் சட்டபூர்வமான அபிலாஷைகளை சர்வதேச அரங்கில் முன்னகர்த்த முன்வந்துள்ளன.
தமிழ் மக்களின் முக்கியமான அங்கங்கள் நீண்ட காலத்தின் பின்னர் இணைந்து முன்னெடுக்கும் இந்த முக்கியமான நகர்வு குறித்த பொது கலந்துரையாடல் ஒன்று பிரித்தானியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து அக்கறையுள்ள லண்டனில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். தொடர்புகளுக்கு 07956919511. தொடர்புகளுக்கு 07569195111. தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து இணைய வழியாக கலந்து கொள்ளும் ஒன்று கூடல். பதிமூன்றாவது திருத்தத்தில் பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் மீண்டும் பறிக்கப்படாதவாறு அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அதற்குரிய உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ள விடயங்களை அண்மையில் சுமந்திரனிடம் கையளித்த ஆவணத்தை ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் வழங்கியிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அதேவேளை அந்த ஆவணத்தில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட வேண்டிய சட்டங்கள், நீக்கப்பட வேண்டிய சட்டங்கள் குறித்து இருவரும் விரிவாக கலந்துரையாடினர். ஜனாதிபதி அதனை செனட் சபை மூலமாக அல்லவா செய்வதாக இருந்தோம் என ஏற்கனவே கலந்துரையாடினோம் என வினவினார். அதனை ஆமோதித்த சுமந்திரன் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் முன்னர் கலந்துரையாடிய வேளையில் மேற்குறிப்பிட்டவாறு வழங்கிய அதிகாரங்கள் மீண்டும் பறிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு செனட் சபையை நிறுவுவது குறித்து தாம் பேசியதாகவும், இருப்பினும் அது குறித்து பகிரங்கமாக தெரியக்கூடிய வகையில் ஜனாதிபதி உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் தேசிய கொள்கைகள் முழு நாட்டுக்கும் பொதுவானவையாக இருப்பினும் அதன் கீழ் உரிய கட்டமைப்புகளை நிர்வகிப்பதற்கான அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். விசேட சட்டங்களுக்கான தேவைப்பாடுகள் உள்ள போதிலும் அவை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படா வண்ணம் அவற்றை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியிடம் சுமந்திரன் வலியுறுத்தினார். அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இது பற்றியும் சுமந்திரனுடன் விரிவாக கலந்துரையாடினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் பொது ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவதற்கு நீங்களும் இணங்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் எம்மிடம் கோரிக்கை விடுத்தார் என்றும் ட்ரெலோ தெரிவித்துள்ளது. நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரனின் கட்சி ஒரு தனி கட்சி. அவர் யாரை ஆதரிப்பது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் தெரிவிப்பது அவருடைய சுதந்திரம். நாம் அப்படியான முடிவுகள் எதையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நாம் சந்தித்தது எமது மக்களின் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவிப்பதற்கும், எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு அவருடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குமாகவே. மாறாக அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளருக்கு நாம் தெளிவாக தெரிவித்தோம் என்று ட்ரெலோ மேலும் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் என அக்கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்தியுதீன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பு வெள்ளவத்தை கிரீன் பேலஸ் மண்டபத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு கூறினார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீடம், அரசியல் அதிகார பீடம் ஆகியன நேற்று மாலை கொழும்பில் கூடி ஏகமனதாக தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கில் பல இடங்களுக்கு சென்று மக்களையும் மாவட்ட பிரதிநிதிகளையும் கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் சந்தித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அதற்கு முன்னதாக கட்சியின் உயர்பீடத்திலும் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினோம்.
நேற்று மாலை கட்சியின் உயர்பீடம் மீண்டும் கூடியதுடன் உயர்பீட உறுப்பினர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டோம். அதேபோன்று மக்களின் கருத்துக்களும் உயர்பீடத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரே சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதென ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. ஆதரவாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த போது கட்சியின் உயர்பீடம் எடுக்கும் முடிவையே தாங்கள் ஆதரிப்பதாகவும் உறுதியளித்தனர். எனவே சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைப்பதற்கான தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபடுவதெனவும் தீர்மானிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். இந்த சந்திப்பில் மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தினால் எமது உள்ளக விவகாரங்களில் மேற்கொள்ளப்படும் தலையீடுகளால் நாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என தெரிவித்திருக்கும் கனடாவின் பிரம்ப்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் இத்தலையீடுகள் தொடர்பில் கனடிய அரசாங்கம் வலுவானதொரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புலம்பெயர் தமிழர்களால் கனடாவின் பிரம்ப்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முயற்சி இலங்கையிலும் கனேடிய வாழ் இலங்கையர்கள் மத்தியிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் ஆகவே இம்முயற்சிக்கு உதவ வேண்டாம் எனவும் வலியுறுத்தி பிரம்ப்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுனுக்கு கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள இலங்கை கன்சியுல நாயகம் துஷார ரொட்ரிகோ கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இக்கடிதத்தில் உள்ளடக்கத்துக்கு பதிலளிக்கும் வகையில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் மேயர் பேட்ரிக் பிரவுன் எமது உள்ளக விவகாரங்களில் இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் தலையீடுகளால் நாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய குற்றவாளிகளை இலங்கை அரசாங்கம் ஹேக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையளிக்கும் வரை உண்மையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியாது. இருப்பினும் இப்போர் குற்றவாளிகளை அவர்கள் இழைத்த மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறச் செய்வதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் அவர்களை பாதுகாத்து வருகின்றது எனவும் மேயர் பேட்ரிக் பிரவுன் விசனம் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இலங்கையில் தமிழ் மக்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தாலும் கனடாவில் அவர்களால் அதனை செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு அவர்கள் கனடாவில் நினைவுகூறல் நிகழ்வை தடுப்பதற்கு முயன்றால் அது வெளிநாட்டு தலையீடாகவே அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மை காலங்களில் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெளியக தலையீடு தொடர்பில் கனடிய அரசாங்கம் வலுவான நிலைப்பாடொன்றை எடுக்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் பிரம்ப்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். சுயநல அரசியல்வாதிகள் சிலர் தமது அரசியல் நலன்களுக்காக மக்களை தவறான திசையிலே வழிநடத்த முனைகின்றனர் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றியை வலுப்படுத்தும் வகையில் வடகிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள பிரச்சார கூட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வடகிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கூட்டங்களின் ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடிய பின்னர் கருத்து தெரிவித்த அமைச்சர் மக்களிடம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நீங்கள் ரணிலை நம்பவோ அல்லது நம்ப முடியாதென்ற நிலைப்பாட்டிலோ சிந்திக்க வேண்டியதில்லை. என்னை நம்புங்கள், என்னிடம் தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரத்தை தாருங்கள். நான் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் அபிவிருத்தியுடன் அரசியல் உரிமை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தருவேன் என்று அத்துடன் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்காவை மீண்டும் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதுவே தற்கால சூழலுக்கும் தமிழ் மக்களுக்கும் சரியான தெரிவாக இருக்கும். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவை மீண்டும் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பளித்தாவது தமிழ் மக்கள் விரைவில் கடந்த காலங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க வாய்ப்பளிக்கும் ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சுயநல அரசியல்வாதிகள் சிலர் தமது அரசியல் நலன்களுக்காக மக்களை தவறான திசையிலே வழிநடத்த முனைகின்றனர். ஆனாலும் அடுத்த அரசியல் பருவ காலத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் நாம் பயணிப்பதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு சுபீட்சமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சாத்தியமான வழிமுறையில் பயணிப்பவர்கள் பக்கம் மக்கள் அணி திரள வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து இணைய வழியாக கலந்து கொள்ளும் ஒன்று கூடல் லண்டனில் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை Trinity Center, East Avenue, London, E12 S6G. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஓர் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களின் சட்டபூர்வமான அபிலாஷைகளை சர்வதேச அரங்கில் முன்னகர்த்த முன்வந்துள்ளன. தமிழ் மக்களின் முக்கியமான அங்கங்கள் நீண்ட காலத்தின் பின்னர் இணைந்து முன்னெடுக்கும் இந்த முக்கியமான நகர்வு குறித்த பொது கலந்துரையாடல் ஒன்று பிரித்தானியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து அக்கறையுள்ள லண்டனில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். தொடர்புகளுக்கு 07956919511 தொடர்புகளுக்கு 07569195111. தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து இணைய வழியாக கலந்து கொள்ளும் ஒன்று கூடல். தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தவிசின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் ஊடாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. லஞ்சம் பெற்றுக்கொள்ள முயற்சித்தமை தொடர்பில் ஏற்கனவே 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி ஒருவரை அமைச்சு பதவிக்காக நியமித்தமை காரணமாக அவரை பிரதமர் பதவியிலிருந்து விலக்குமாறு கோரி செனட் சபையின் 40 உறுப்பினர்களால் கடந்த மே மாதம் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த மனு மீதான விசாரணை 9 பேரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த செயற்பாட்டின் ஊடாக பிரதமர் ஒழுக்க விதிகளை மீறியுள்ளதால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமென 5 நீதியரசர்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் 9 ஆண்டுகால இராணுவ ஆட்சியை முடிவுறுத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் 62 வயதான தௌசீன் பிரதமராக பதவியேற்றார். 16 ஆண்டுகளில் அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தாய்லாந்தின் 4வது பிரதமராக ஸ்ரேதா தௌசீன் பதிவாகியுள்ளார். இந்நிலையில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்காக பாராளுமன்றம் கூடும் வரை இடைக்கால தலைவர் நியமிக்கப்பட உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக்கவின் பெயரை முன்மொழிவதற்கு 300 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது இக்கட்சியின் செயலாளர் மற்றும் பல செயற்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜா உரிமை அமைப்பின் தலைவர் கமந்த துஷார லஞ்ச ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய வெலிக்கடை பிரதேசத்தில் உள்ள பிரபல வர்த்தக வளாகம் ஒன்றில் வைத்து இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளை வெலிக்கடை பிளாசா வர்த்தக நிலையத்தில் பணம் பெற்றுக்கொண்ட போதே குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பேச்சாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் அக்கட்சியின் முன்னாள் செயலாளரும் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளரும் அடங்குவதாகவும் அவர்களின் வாக்குமூலங்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் பேச்சாளர் தெரிவித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.